இப்போ டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு அதே மாதிரி டபுள் லைன் போட்டுக்கலாம். டபுள் லைன் போட்டுட்டு டபுள் லைன் போட்டுக்கலாம். இப்போ நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் எந்த மாதிரி டாட்ஸ் வைக்க சொன்னேன் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வைங்க. ஃபஸ்ட் லேயரில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த லேயரில் வந்து சேமாகவே வைங்க. ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் சொன்னேன்ல அதே சேம் மெத்தட் தான். சென்டர், இந்த ரெண்டுக்கும் சென்டர், இந்த ரெண்டுக்கும் சென்டர், இதோட சென்டர், சென்டர், இதோட சென்டர். ஓகேவா? இப்போ நான் இது டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்னால உங்களுக்கு நான் டபுள் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ல, அதுக்காக. எப்பயும் போல் சில்க் த்ரெட்ஸை எடுத்து நாட் போட்டுட்டேன். 2-3 நாட் போடுங்க, ஏன்னா அது நாட் கரெக்டாக நிற்கணும். அதுக்காக நார்மலாக எப்பயும் போல் இப்போ நான் ஜிக்ஸாக் எப்படி சொல்லி கொடுத்தேன் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுங்க, அப்புறம் டபுள் ஜிக்ஸாக் எப்படி சொல்லித்தரேன். ஸ்டார்டிங் லாக் போட்டாச்சு. இப்போது அதே மாடல் தான். இந்த டாட்ஸ்க்கு போய் இங்கே ஒரு ஸ்டிச், அங்கே ஒரு லாக் ஸ்டிச். இப்படி இழுக்கும்போது அங்கே லாக் ஆகிடும். ஸோ அது ஒரு ஷார்ப்னஸ் மாதிரி தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். எல்லா டாட்லையும் அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஒரு லாங் செயின் ஸ்டிச் ப்ளஸ் குட்டி லாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறது ஜிக்ஸாக் ஸ்டிச் தான், ஆனால் சில்க் த்ரெட்டில் போடுறோம். இந்த ஜிக்ஸாக்லேயே தானே உங்களுக்கு டபுள் ஜிக்ஸாக் சொல்லித்தரேன். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் எல்லா ஸ்டிச்சுக்கும் எடுங்க. ஏன்னா எல்லா ஸ்டிச்சையுமே நம்ம லாங்காக இழுப்போம், ஷார்ட்டாக இழுப்போம், அந்த த்ரெட் பிரியும், நூல் பிரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே நம்ம சரி த்ரெட், சில்க் த்ரெட் 2 ப்ராக்டிஸ் தேவை. ஆனால் இந்த ஸ்டிச்சில் மேக்ஸிமம் நம்ம ஒரு ப்ளவுஸில் சொல்கிறேன்னா அந்த ப்ளவுஸ்க்குன்னு யூஸ் பண்ணோம்னா சரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க் மெத்தட், நெட் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் புள்ளி வச்சா போதும், நெக்ஸ்ட் போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். புள்ளி வைக்கணும்னு தேவை கிடையாது. அந்த ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போதெல்லாம் நம்ம புள்ளி வைக்க தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் அந்த பொசிஷன் உங்களுக்கு வரணும்ல, அதுக்காக தான் புள்ளி வைக்க சொல்கிறேன். சில்க் த்ரெட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாதிரி நூல் நூலாக பிரிஞ்சிடும். அதை அட்ஜஸ்ட் பண்ணவும் கற்றுக்கணும். நார்மல் பொசிஷனில் எப்படி அது ஃபஸ்ட்டு வந்துச்சோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவும் கற்றுக்கணும். இப்போ ஜிக்ஸாக் ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். த்ரெட் பாருங்கள், எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தாலும் அந்த த்ரெட்டு, ஏன்னா குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப முக்கியம். அந்த த்ரெட் குவாலிட்டி இல்லை, அந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக ஜிக்ஸாக் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ டபுள் ஜிக்ஸாக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட் இதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக இங்கே டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக இங்கே டாட் வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக இங்கே. எதுக்குன்னா நம்ம இப்போது இப்படி பண்ண போகிறோம், ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். அதுதான் டபுள் ஜிக்ஸாக். இப்போ போடுற மெத்தடே தான். ஆனால் அந்த இதுக்கு நேராக புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புள்ளி தேவை, அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் அதை மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வரணும். ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த புள்ளி ஆப்போசிட்டாக வாங்க. இது எப்படி ஒரு கிராஸிங்காக ஒரு இன்ட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் தெரியுதா? அதே சேம் மெத்தட் தான். பட் டபுள் ஜிக்ஸாக்னால டபுள் கலர் போட்டு மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம்.
அதுக்கப்புறம் அதை ஆப்போசிட்டாக காமிக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டாச்சு, இப்போ ஒன்று போடுறதுனால இது டபுள். திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, அதாவது இதுக்கு நேராக இருக்கிற மாதிரி. குட்டி ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் நார்மல் தான். அது ஒன்றும் டபுள் ஜிக்ஸாக்னா வேறு டிஃப்ரெண்ட் மாடல் அந்த மாதிரிலாம் கிடையாது, சேம் மெத்தட் தான். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒவ்வொரு ஜிக்ஸாக் இது பண்ணும்போது லாக் பண்ணுங்கள், ஏன்னா அது லாக் பண்ணால் தான் அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே பண்ணும்போது நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாகிடும். ஆப்போசிட்டாக இப்போ டபுள் கலர் த்ரெட் கொடுத்ததுனால டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஒரு சரியில் டிஃப்ரெண்ட் இந்த கலர் இருந்தால் அது வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸும் தேவை தானே நமக்கு, அதுக்காக சொல்கிறேன். இப்போது நான் இந்த இதுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேராக வந்து எண்டு நாட் இவ்வளோ தான் டபுள் ஜிக்ஸாக். இப்போ ஜிக்ஸாக்கும் டபுள் ஜிக்ஸாக் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? நார்மலாக இந்த ஒரு ஸ்டிச் நம்ம போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நமக்கு டபுள் ஜிக்ஸாக் வந்துடும். ஸோ இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச், இது டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச். நீங்கள் இதை வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க, இதை சில்க் த்ரெட்டில் பழகுங்க. ஏன்னா சில்க் த்ரெட் ப்ராக்டிஸஸும் தேவை. இதுக்கு டிசைன் பண்ணி பார்க்கணுன்னு கிடையாது, நெக்ஸ்ட்டு கிளாஸோட இது தான் நம்ம டிசைன் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி வருது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது டிசைன் பண்ணி பார்க்கணுன்னு தேவையில்லை, ஆனால் இதை போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும்.